ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நல்லா பிரைட்னஸ், நல்லா க்ளோ கொடுக்கும். அதுக்கு என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான ரெமெடி வந்து ஃபேர் அண்ட் லவ்லி. என்கிட்ட டியூப் இருந்து காலி ஆயிடுச்சு, அதனால நான் இப்போது வீடியோ பண்ணுறதுக்காக ஃபேர் அண்ட் லவ்லி ஃபைன் வந்திருக்கிறேன் அர்ஜென்ட்டுக்கு. அடுத்து வந்து ரெமெடி ஹனி, டாபர் ஹனி. ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பழுத்த தக்காளி. இதில் பாதி இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம சூப்பராக நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக நல்லா பிரைட்னஸாக இருக்கிறதுக்கு. இப்போ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னாக்கா, கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குது, இல்லை ஒரு வாரம் இருக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் டு ஒரு நாளும் பண்ணல, இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட பண்ணல, நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ என் முகம் வந்து நார்மல் தண்ணியில் வேறு வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து என் முகம் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம பார்லருக்கு போயிட்டு ஃபேஷியல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது அது காசு வேஸ்ட்டு பண்ணுற நேரம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ரெமடியை வச்சு செய்யலாம். நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. இதில் வந்து என் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஜென்ஸு அக்கா லேடிஸுங்களுக்கு மட்டும் வீடியோஸ் போடுறீங்களா, ஜென்ஸுக்கு வீடியோ இல்லையான்னு. இப்போது இது நீங்கள் ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோஸு. இதில் எது இல்லை, சில பேருக்கு தேன் யூஸ் பண்ணுறது வேண்டானாக்கா நீங்கள் தக்காளியும் ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே தேன்னால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வரதுலன்னா நீங்கள் தேன் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இது ஜென்ஸும் லேடிஸ்க்கும். ஏன்னா இப்போ ஜென்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டிருந்தீங்க வீடியோஸ் ஜென்ஸுக்கு, இப்போ எல்லாம் லேடிஸ்க்கே போடுறீங்க, ஜென்ஸ்க்கு எந்த வீடியோஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கருப்பாக இருக்குன்னு கூட இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி தினம் ஒரு டைமு காலையில் இல்லை நைட்டு, இல்லை அப்படி உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட வீக்லியில் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போது எப்படி மிக்சிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது எமர்ஜென்சிக்காக வாங்கியிருக்கிறது. இது ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் இல்லை, உங்கள்கிட்ட பான்ஸ் இருக்குதுன்னா கூட பான்ஸ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் முகத்துக்கு கழுத்துக்கொள்ளி இங்கே போட்டுக்கலாம். முகத்துக்கு போடுற அளவுக்கு கொஞ்சமாக நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இதில் தக்காளி சாறு மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம். இப்போ அடுத்து வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ட்ராப்பு ஹனி, நல்லா பியூர் ஹனி இந்த எடுத்துக்கோங்க. ஜென்ஸ் வந்து ஹனி போட்டால் உங்களுக்கு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், மீசை வந்து வெள்ளையாயிடுது முடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முகலை வெள்ளையாயிடும்னு. அந்த மாதிரி டவுட் இருக்கணுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறது வேண்டாம். ஆனால் இதனால் எந்த ஒரு முடி வெள்ளை ஆகுறதெல்லாம் இல்லை பாருங்கள். இப்போது இந்த ஹனியும் இதுவும் நான் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு தான் போட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நான் எடுத்து வச்சுருக்க தக்காளி விட்டு ஒரு பாதி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதில் இருக்கிற ஜூஸ் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரி கிரேட்டரில் இந்த தக்காளி வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் ஜூஸ் எடுத்துக்கின்னு வடிகட்டிக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு. தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தக்காளி சாறு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி சாறு. இப்போ இது ஒரு வடி கட்டி வச்சு இந்த தக்காளி சாறை இதில் பிழிஞ்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி சாறு. இப்போ இது வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது, நல்லா இந்த சாறை இது பண்ணிக்கணும். ஏன்னா அந்த விதையோட போட்டாக்கா இதாக இருக்காது. இந்த மாதிரி கையால் இந்த ஒரு விரலினால நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும், ஜூஸ் எல்லாம் எரிஞ்சிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் அளவுக்கு வரணும். இது போட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2-3 நாள் இருக்கும் போதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
காலையில் இல்லை நைட்டு ஒரு டைமு, இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது, நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு நீங்களே இந்த அளவுக்கு இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு க்ரீமு சூப்பராக இதாகுதுன்னு சொல்லிட்டுன்னு அவ்வளோ உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த தக்காளியும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமு தேன் மிக்ஸ் பண்ணும்போது அது சூப்பரான ஒரு கலர் வருது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் மாதிரி வரும். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்க, இப்போ என் முகத்தை நல்லா கழுவிட்டு இருக்கிறேன். வேறு இந்த 2 விரலால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எந்த வீடியோவில் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், ஃபேஸ் பேக் போடும்போது நம்ம முகத்தில் அது நல்லா பிடிக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு லைட்டாக மசாஜ் கொடுக்கணும். உங்களுக்கு கழுத்துக்கு வந்தால் கூட கழுத்துக்கு கூட போட்டுக்கலாம். நான் வெறும் முகத்துக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கருப்பாக இருக்கிறவங்க கவுலே படாதீங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு மேரேஜு ஏதாவது போகணுன்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நார்மல் துணியிலையும் காட்டன் துணியில் கொஞ்சம் தண்ணி தொட்டு அப்படியே நீங்கள் துடைச்சி எடுக்கலாம். அது இல்லாமல் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் துடைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நான் இதே மாதிரி இதே க்ரீமில் நான் உருளைக்கிழங்குல அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். ஏன்னா தக்காளி யாருக்கோ செட் ஆகாதுன்னு இல்லை. ஏன்னா வெஜிடேபிள் இதில் பாரு நம்ம சாப்பிட்ற உணவில் தக்காளி கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால தக்காளியில் போட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ வந்து இந்த சன் டேன், அதாவது நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி போகிறதுக்கு நான் உங்களுக்கு உருளைக்கிழங்குல இதே மாதிரி வேறு மெத்தடில் நான் வீடியோஸ் போடுறேன். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நான் முகத்தில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற இந்த மிச்ச க்ரீம் வந்து ஜஸ்ட் இப்படி லைட்டாக இந்த மாதிரி ஃபுல் முகத்தை தடி விட்டுடுங்க. ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷில் கூட போடுங்க. நான் ப்ரஷ் எடுத்துக்கல, வர கையில் அப்படியே போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா தக்காளி வந்து நம்ம முகத்தை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் க்ரீம் வந்து நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. ஹனி வந்து அது நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் தேவையான அளவுக்கு வேறு முகத்துக்கு தான் பண்ணேன். இது நான் போட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம முகம் அப்படியே ஒரு பேய் இருக்கிற முகம் மாதிரி தெரியும். ஏன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குங்க. இது கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே ஃபஸ்ட்டு என் முகம் இருந்துக்கோ இப்போத்துக்கோ இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி தரேன், காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒர்க் ஆச்சு இந்த வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோஸ் வந்து ஷார்ட்லேயே போடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்க, அவ்வளோதான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் என் முகத்தில் இதாகணும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வார்ம் வாட்டர் தான். ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்க துணி, இதில் லைட்டாக கொஞ்சம் இப்படி தண்ணி டிப் பண்ணிவிட்டு முகத்தை துடைச்சி எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இருந்துக்கும், அப்புறமா இதை நான் துடைச்சி எடுத்த பிறகு என் முகத்தை பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் இது ஃபுல்லு துடைச்சி எடுத்த பிறகு நீங்கள் ஃபங்க்ஷன் போகும்போது நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க உங்கள் முகத்துக்கு மேக்கப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்மளுக்கு காசு மிச்சம் ஆகுது, நல்லா பிரைட்னஸ்ஸு க்ளோ கொடுக்கணும். நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது
ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டான முகம் நல்லா பிரைட்னஸாக நல்லா க்ளோவாக இருக்கணும். அதுக்காக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணினா நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக 100% நான் தரேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு. பாருங்கள், நான் போட்ட க்ரீமு என் முகத்தை ஃபுல் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்து தண்ணியில் தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு முகத்தை இந்த மாதிரி தொட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்க. பார்லருக்கு போகிறது தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமு இல்லை பான்ஸ் க்ரீம் யூஸ் பண்ண கூட உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தக்காளி ஜூஸு எல்லாமே நம்ம முகத்தில் இருக்க சன் டேன்னு நம்மளுக்கு பிரைட்னஸ்ஸு க்ளோ பண்ணி கொடுக்குது. இந்த 3 பொருளை வச்சு பாருங்க. இதுக்கு இப்போதைக்கு எவ்வளோ வித்தியாசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 100% கேரண்டி நான் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை நார்மல் காட்டன் துணியில் இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் தொச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் பண்ணால் அதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நார்மலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மேலே போட்டு கூட மேக்கப் பண்ணிக்கலாம். அப்போது அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும், அவ்வளோ இதுவாக இருக்கும். இது ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஜென்ஸு ஹனி யூஸ் பண்ணணுன்னு தேவையிருந்தால் யூஸ் பண்ணலாம். அந்த ஹனினால் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வராது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு காட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்ட அப்போவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம், இல்லை வாரத்தில் 2 தடவை கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. இல்லை தினம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. இன்னொன்று ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.